தைப்பூச விரதம் அப்படின்னு சொன்னா, தை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமியும், தை மாதத்துல வரக்கூடிய பூச நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய தினம் தான் தைப்பூசம் அப்படின்னு சொல்றோம். இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது முருகனுக்கு உகந்த ஒரு தினமாக வழிபாடாக நாம வழிபாடு பண்றோம். இந்த தைப்பூச விரதம் பழனி, தோரணமலை இங்கெல்லாம் கொடியேற்றத்தோட ரொம்ப சிறப்பாகவே நடக்கும். இந்த தைப்பூச விரதம் அப்படிங்கிறத ஒரு சிலர் 48 நாட்கள் விரதம் இருப்பாங்க. அந்த விரதத்தை டிசம்பர் மாதத்திலேயே தொடங்கினாதான் இந்த தைப்பூசம் அன்னைக்கு நம்மளுக்கு கரெக்டா 48 நாள் அப்படின்றது கவுண்டிங் வரும். ஒரு சிலர் அன்னைக்கு மட்டும், அதாவது தைப்பூசத்துக்கு மட்டுமே விரதம் இருந்து கூட வழிபாடு பண்ணுவாங்க. எப்படி இருந்தாலும் இந்த விரதம் அப்படிங்கிறத ஒரு நாள் நம்ம கடைபிடிச்சாலும் இந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கக்கூடிய பலனை நமக்கு தரக்கூடியதாக நமக்கு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இந்த குறிப்பிட்ட நாள்ல நமக்கு வீட்ல எந்த அளவுக்கு எளிமையா முடியுமோ ஒரு டம்ளர் பால் மட்டும் வச்சு கூட நாம முருக வழிபாடு அப்படிங்கிறத பண்ணலாம். மாலை நேரத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்துக்கு போயிட்டு நம்மளால முடிஞ்ச ஒரு திவ்ய பொருளை சுவாமிக்கு கொடுத்துட்டு வழிபட்டுட்டு வரும்போது எல்லா பலன்களும் கிடைக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்வாங்க.